வணக்கம் நண்பா. தென்காசியில் நடக்கிற சவுத் இந்தியன் டோர்னமெண்ட்ல நம்ம எல்லாரோட ஃபேவரட் டீம் சவுத் இந்தியாவோட நம்பர் 1 கபடி டீம் ஐசிஎஃப் டீம் வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க. சுதாகரனே, அபினேஷ் அண்ணே, தியாகராஜன், சஞ்சீவி இந்த மாதிரி பல ஸ்டார்ஸ் இருந்தும் அவங்க வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க. என்ன ஏது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அது கூடவே நீங்க எல்லாம் பார்க்குற மாதிரி தரமான மேட்ச் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். இந்த மேட்சை கண்டிப்பா நீங்க பார்த்தே ஆகணும். ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் இருக்க போது. ஸோ அது என்ன அப்படிங்கிற அப்டேட்டையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, லைக் கொடுத்துக்கோங்க. உங்க கபடி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிட்டு தினமும் கபடி அப்டேட்ஸ் தமிழ்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஐசிஎஃப் டீமோட எலிமினேஷனை பத்தியே பார்த்துடலாம். ஸோ இந்த தென்காசி சவுத் இந்தியன் டோர்னமெண்ட்ல மொத்தமா 4 குரூப்ஸ் வந்து இருக்கு. 4 குரூப்ஸ்லயும் 3 டீம் இருக்காங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு குரூப்ல வந்து 2 டீம் வந்து குவாலிஃபயர்ஸ்க்கு வந்து செலக்ட் ஆவாங்க. அப்கோர்ஸ் ஐசிஎஃப் டீம் வந்து அவங்க குரூப்ல இருந்த துரைசிங்கம் அப்புறம் போத்தனூர் அப்படிங்கிற மாதிரி 2 டீமையும் தோக்கடிச்சு அந்த குவாலிஃபயர்ஸ்க்கு வந்து போனாங்க. குவாலிஃபயர்ஸ் 1ல ஐசிஎஃப் டீம் வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி டீமுக்கு அகேன்ஸ்டா ப்ளே பண்ணாங்க. இங்க எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை காமிச்சு ஐசிஎஃப் டீமை வந்து வெளியேற்றிருக்காங்க. ஒரு சின்ன மார்ஜின்ல தான் ஐசிஎஃப் டீம் தோத்துருக்காங்க. ஓகேங்களா, நான் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எவ்வளோ மார்ஜின்ல தோத்துருக்காங்க இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நான் சொல்ல போறது இல்லை. ஓகேங்களா, நீங்க இந்த மேட்சை பார்த்துட்டு என்ன அப்படிங்கிறத வந்து நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தரமான மேட்ச். ஓகேங்களா, ஸோ இந்த மேட்சை பத்தி சின்ன விஷயங்கள் வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுதாகரனை ரசிகனா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்சை வந்து நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. ஓகேங்களா, ஸோ சுதாகரனோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. சுதாகரனை மட்டும் இல்லாம ஐசிஎஃப் டீம்ல இருக்கிற எந்த ரைடர்ஸோட பர்ஃபார்மன்ஸும் அவங்களோட டாப் கிளாஸ்க்கு இல்லை. ஓகேங்களா, ரைடிங்கே அப்படி இருக்கும்போது டிஃபென்ஸும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ டிஃபென்ஸும் அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி இல்லை. ஓகேங்களா, ஒரு சில இடங்கள்ல காம்பினேஷன் டேக்கிள்ஸ் டீமா செயல்பட்டு எந்த இடத்துல பாயிண்ட்ஸ் எடுத்தா நம்ம லீட் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி இடங்கள்ல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி தான் இந்த ஓரளவு டஃப் ஃபைட் கொடுத்தாங்களே தவிர நம்ம யாரும் சொல்லிடுறபடி இண்டிவிஜுவலா யாருமே பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல. ஓகேங்களா, ஸோ அதை வந்து நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மேட்சை பார்த்து முடிச்ச பிறகு உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியும் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி சின்ன விஷயங்களை வந்து கரெக்டா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. முக்கியமா அன்எக்ஸ்பெக்டடான பர்சூட்ல வந்து அதிகமான பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். ஓகேங்களா, ஸோ அன்எக்ஸ்பெக்டடான பர்சூட்ஸ்னால அதிகமான பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. அதே போல இந்த மேட்சை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு தோணும் ஒரு சில இடங்கள்ல ஓவர் கான்பிடன்ஸ்ல ஐசிஎஃப் டீம் பிளேயர்ஸ் இருந்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணலாம். இல்லைன்னா ஒரு சில இடங்கள்ல கான்பிடன்ஸே இல்லாம ஒரு சில பிளேயர்ஸ் இருந்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் உங்களுக்கு தோணலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த மேட்சை பார்த்த பிறகு உங்களுக்கு தோணும். கண்டிப்பா கம்பேக் திருப்பி கொடுத்துட்டே இருப்பாங்க. கடைசியில் ஒரு சின்ன ட்விஸ்டோட நம்ம எஸ்ஆர்எம் டீம் வந்து ஜெயிப்பாங்க. ஓகேங்களா, அதுதான் இந்த மேட்ச். கண்டிப்பா இந்த மேட்சை வந்து ஃபுல்லா பாருங்க. மேட்சோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இந்த தரமான மேட்ச் எது அப்படிங்கறது வந்து பார்த்துடலாம். ஸோ குவாலிஃபயர்ஸ் தென்காசி சவுத் இந்தியன் டோர்னமெண்டோட குவாலிஃபயர்ஸ்ல அலத்தாங்கரை டீமும் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டியும் மோதி இருந்தாங்க. அதுதான் தரமான மேட்ச், ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு மேட்ச். ஓகேங்களா, ஸோ அலத்தாங்கரை டீமை பொறுத்தளவு ரஞ்சித் அண்ணே, அபிஷேக் அண்ணே, ஹரிசுதன் மாதிரி ஜெகன் இந்த மாதிரி பல பிளேயர்ஸ் பிளே பண்ணாங்க. பிரிஸ்டை பொறுத்தளவு நம்ம ரஞ்சித் அண்ணே, அதன் பிறகு பரத் அண்ணே இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் வந்து பிளே பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ மேட்சுக்கு வந்து பஞ்சமே இருக்காது, எந்த ஒரு குறையும் இல்லாம தரமான மேட்ச். ஓகேங்களா, ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வந்து இருக்கும். கடைசியா ஒரு சின்ன ட்விஸ்டோட இந்த மேட்சும் முடியும். ஓகேங்களா, அதே போல இந்த மேட்ச்ல வந்து ஃபைட்டும் இருக்கும். ஓகேங்களா, கான்வர்சேஷன் வந்து பயங்கரமா இருக்கும். பிரிஸ்ட் யூனிவர்சிட்டிக்கும் அம்பையர்ஸ்க்கும் சரி, அதே போல அலத்தங்கரை டீமுக்கும் அம்பையர்ஸ்க்கும் ஒரு பெரிய கான்வர்சேஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன ஃபைட்ஸ் சின்ன கான்வர்சேஷன்லாம் இருந்து பயங்கரமா போயிருக்கும். ஓகேங்களா, கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச், எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு மேட்ச். ஓகேங்களா, தரமான மேட்ச். நான் இவ்வளவு பில்டப் கொடுக்குறேன், கண்டிப்பா நீங்க பார்க்கணும். அந்த மேட்சோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பா மேட்ச் இன்ட்ரெஸ்டா போகும். இந்த டோர்னமெண்ட்ல ஓவராலா 4 குவாலிஃபயர்ஸ் வந்து நடந்துச்சு. இதுல துரைசிங்கத்துக்கும் வேல்ஸ் யூனிவர்சிட்டிக்கும் ஒரு குவாலிஃபயர்ஸ் நடந்திருக்கும். அது மட்டும் தான் ஒன் சைடடா போயிருக்கும். மற்ற எல்லா மேட்சஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஐசிஎஃப் டீமுக்கும் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிக்கும், அதன் பிறகு அலத்தாங்கரைக்கும் பிரிஸ்டுக்கும், அதன் பிறகு கஸ்டம்ஸ் மதுரை டீமுக்கும் சேரன் கரூர் அந்த டீமுக்கும் மேட்ச் நடந்திருக்கும். எல்லா மேட்சும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போய் கடைசியில் ஒரு சின்ன ட்விஸ்டோட முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பா எல்லா மேட்சையும் பாருங்க. இன்னைக்கு ராத்திரி நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி காலையில 4 மணிக்கு நடக்குதோ 6 மணிக்கு நடக்குதோ ஃபைனல் எல்லாம் நடந்து முடிஞ்சு நம்மளுக்கு நாளைக்கு காலையில வந்து ரிசல்ட் வந்து வந்துடும். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பா எல்லா மேட்சையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ நாளைக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ வந்து போட ட்ரை பண்றேன். ஓகேங்களா, கண்டிப்பா யார் சாம்பியன்ஸ் அந்த ரிசல்ட் எல்லாமே நான் நாளைக்கான வீடியோல சொல்றேன். ஸோ இதே போல இன்னொரு நல்ல வீடியோல நாளைக்கு பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் டாடா, பை பை, see you நண்பா.